உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். தாங்க முடியாத கஷ்டங்களை நீ அனுபவித்து வருவது எனக்கு தெரியும். உன் மனக்குறை எதை பற்றியது? உன் கரங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது எதனால் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது? உன்னுடைய ஆசையின் வடிவம் என்ன? எதற்காக அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய்? நீ எண்ணிய விஷயங்கள் உன் கரம் வந்து சேருமா என்ற பல கேள்விகளுக்கும் விடையோடு தான் வந்திருக்கின்றேன். திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த உன்னுடைய மனம் இன்று என்னை நோக்கி வந்திருப்பதால் உன் பிரார்த்தனை முழு வடிவத்தை பெற்று நன்மையாக உன் வாழ்வை அடைந்து இப்பொழுது உனக்கு தேவையானது உன் கரத்தை வந்து எட்டக்கூடிய என் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு நிலை உண்டு, நேரம் உண்டு. இறைவனுடைய ஆசிர்வாதத்தோடு அது கிடைக்கும் பொழுது மிகவும் அற்புதமானதாகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் நிலையானதாகவும் நிச்சயம் இருக்கும். நீ கேட்டு விட்டாய் என்பதற்காக எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டால் அது உன் வாழ்விற்கு கேடும் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா? அதனால்தான் அதில் நல்லது எது, கெட்டது எது, உன் வாழ்விற்கு சரியானது எது, தவறானது எது என்று அலசி பார்த்து உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். எதையும் நாசமாகாமல் நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை தான் உன் கரத்தில் இப்பொழுது வைக்கவும் போகின்றேன். நீ எதற்காக பாபா இத்தனை தாமதமாக்கினாய் என்று கேட்டாய். தாமதம் முடிந்தது, நலம்தான் உன் பாதையில் நிற்கின்றது என்ற பதிலோடு நான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கை கொண்டவனுடைய கையில்தான் நான் மறைந்த அந்த பொருளை வைக்கின்றேன். பக்தியில் நிதானம் காத்து நின்ற ஒருவருக்கு தான் பிரார்த்தனையும் நடக்கின்றது. மனம் கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு கிடைத்ததை நன்றியோடு ஏற்பவன்தான் பெறாததை கூட பெறக்கூடிய தகுதியை பெறுகின்றான். நீ விரும்பியதை உன் முயற்சியோடு நான் இப்பொழுது இணைத்து நிம்மதியோடு உன் வழியில் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீ தேடியது இன்று உன் கரம் வந்து சேரும். இழந்தது எதற்காக என்ற கேள்வியை அகற்றிவிட்டு இழந்ததும் நன்மைக்காக என்ற பதிலை மனதோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் என் கரத்தால் எழுதுகின்றேன். என்னுடைய ஆசிர்வாதத்தின் வடிவம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டேதான் இருக்கும். நீ எனக்கு தர நினைத்ததை என் கரத்தில் வைத்து விட்டாய். நான் உனக்கு தர நினைத்ததை இப்பொழுது உன் கரத்தை நோக்கி அனுப்பிவிட்டேன். உன்னுடைய மனம் இப்பொழுது அமைதியாகும். பாபாவின் கருணை நெடுந்தொலைவில் இருந்து இப்பொழுது உன்னை தேடி அருகில் வந்து விட்டது. சிறந்ததாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற அதை பெற்றவுடன் நீ இப்பொழுது சொல்வாய், பாபா உன் அருள் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. நிச்சயம் உன் அருளால் தான் நடந்திருக்கின்றது, கிடைத்திருக்கின்றது. எனக்கு இது நிலைத்திருக்க வேண்டும். என் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்று நன்றியும் கூறுவாய். எவை எல்லாம் இதனால் வரை நடக்காமல் இருந்ததோ, கிடைக்காமல் இருந்ததோ, அவை எல்லாம் கூட உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காகத்தான். விலகி இருந்ததும் விட்டு சென்றதும் கூட நன்மைக்காகத்தான். இப்பொழுது உன் அருகில் தயாரான நேரத்தில் சரியாக வந்து சேர்ந்திருப்பதும் மாபெரும் நன்மையை கொடுக்கத்தான். எது நடந்தாலும் இந்த பாபாவின் அருள் இல்லாமல் நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் எதுவானாலும் அது என்னுடைய ஆசிர்வாதத்தின் படிதான் நுழையவும் செய்யும், வெளியேறவும் செய்யும். அதனால் என் மீது நம்பிக்கைக்குள் உன் வாழ்க்கை வளம் பெற நானே சாட்சி. நல்லது நடக்கும்.